வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல். இது 5th T20 மேட்ச் இன் விஎஸ்எல் ரஞ்சி ட்ராஃபி பிட்வீன் சீரும் சிங்கம் அண்ட் பாயம்புலி டீம். சீரும் சிங்கம் டீம் கேப்டன் அருண் இங்கு டாஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. பேட்டிங் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். எஸ், பேட்டிங் தேர்வு பண்ணியிருக்கிறாரு. முதல் முறையாக பேட்டிங்கை தேர்வு பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே நடந்த 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பாயம்புலி டீம் தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. இந்த முறை சீரும் சிங்கம் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க. 5 மேட்ச்சில் கொண்ட தொடரில் ஏற்கனவே 3ல் பாயம்புலி வின் பண்ணி சீரியஸை கைப்பற்றிட்டாங்க. இது கடைசி மேட்ச். இந்த மேட்ச்சில் சீரும் சிங்கம் டீம் அவர்கள் வெற்றி பெறுவார்களா என்று பார்க்கலாம். We will be starting soon. சீரும் சிங்கம் won the toss and elected to bat first. பார்க்கலாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு. 5 மேட்ச்சில் 3ல் புலி டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. சீரும் சிங்கம் டீம் பிளேயர்ஸ் இங்கே பார்க்குறீங்க. 4வது மேட்ச்சில் விளையாண்ட அதே பிளேயர்ஸ் விளாட்றாங்க. மகி, கிஷோர், திருப்பதி, அருண் ராணா, அழகர், சிவகுமார், சிங்கம், காட்டமுத்து அண்ட் சதீஷ். அதே மாதிரி பாயம்புலி டீமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சில் விளையாடலை. மாரி செல்வம், கே சாமி அண்ட் சக்திவேல் விளையாடல. அதற்கு பதிலாக நியூ பேட்ஸ்மேன் மகேஷ், விவேக் அண்ட் பொன்னுசாமி விளையாடுறாங்க. மொத்தம் ஒரு டீமில் 9 பேர் தான் இருக்கிறாங்க. துரைமணி, புலி, கார்த்திக், சலாம், கண்ணன், நவீன், மகேஷ், விவேக் அண்ட் பொன்னுசாமி. பார்க்கலாம் பாயம்புலி டீம் சீரும் சிங்கத்தை எவ்வளோ ரன்களுக்குள்ளே கட்டுப்படுத்துவாங்கன்னு. ஏன்னா முதல் முறையாக இந்த சீரியஸில் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க பாயம்புலி டீம். வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸ், தொடர்ந்து நம்முடைய சேனலை இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேட்ச் ஆரம்பிக்க போது ஃபர்ஸ்ட் பால் டு மகி. ஓப்பன்ஸிலாக மகி அண்டு அருண் ராணா இறங்கியிருக்கிறாங்க. ஓப்பன் பவுலராக பாயம்புலி டீமிலிருந்து புலி வீசுகிறார். இரண்டாவது பந்தை தட்டி விட்டு ஓடுறாரு மகி. ஆஃப் சைடில் தட்டி விட்டுருக்கிறாரு. ஆர்டிஸ்டில் தட்டி விட்டுருக்கிறாரு. ஒரு ரன் இருக்குது. ஊனரா இன்னும் ஓடலை போல். அடுத்து ரன் எதுவும் இல்லை. அடுத்த பந்து சாத்தி இருக்கிறாரு மகி. லாங் ஆனில் ஒரு ரன் கிடச்சிருக்குது. அடுத்த பந்து புலி அருமையாக பந்து வீசியிருக்குது. லைனில் வீசியிருக்குது. விஜய் பேக் சைடில் போயிருக்குது. ஒரு ரன் எடுத்துருக்குறாங்க பேட்ஸ்மேன்கள். அடுத்த பந்து இந்த முறை ஒய்டாக வீசி இருக்கிறது புலி. ஒய்டு வகையில் ஒரு ரன் கிடச்சிருக்குது. மொத்தம் 3 ரன்கள். அடுத்த பந்து இந்த முறை ஆஃப் சைடில் கட் பண்ணி அடிக்கிறாரு மகி. 4 ரன்கள் பெறப்படுமா? எஸ், பந்து எல்லை கொட்டார்கள் நெருங்கிருச்சு. ஃபீல்டர் எல்லை கொண்டு வெளியில் என்ன எடுத்துகிறாரு. 4 ரன்கள். முதல் பவுண்டரி, வெல்கம் பவுண்டரி ஃபார் சீரும் சிங்கம் டீம். இத்துடன் முதல் ஓவரும் முடிவடைந்திருக்கிறது. ஒரு ஓவர் முடிவில் சீரும் சிங்கம் 7-0. இரண்டாவது ஓவரை வீச வருவது யார் என்று பார்க்கலாம். இங்கு சீரும் சிங்கம் டீம் ஸ்கோர் கார்டு பார்க்குறீங்க. மகி அண்ட் அருண் ஓப்பனர்ஸாக இறங்கியிருக்கிறாங்க. மகி 5 ரன்களுடனும் அருண் ராணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அடுத்த ஓவரை கார்த்திக் வீச வருகிறார். முதல் பந்தை வைடாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு கார்த்திக். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வைட்.
அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் வீசணும்னு நினச்சிருக்கிறாரு. அது ரொம்பவும் ஒய்டாக போயிருக்குது. அடுத்த பந்து இந்த முறை கரெக்டாக அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் வீசியிருக்கிறாரு. தட்டி விட்டு ஓடுறாரு. ஸ்லிப் சைடில் அருண் ராணா 1 ரன் எடுக்கிறாங்க. 2 ரன்கள் ஓடிட்டாங்க போல். எஸ், 2 ரன்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. புலி எடுத்து எறிகிறதுக்குள்ளே 2 ரன்கள் ஓடிட்டாங்க பேட்ஸ்மேன்கள். அடுத்த பந்து கார்த்திக் டு அருண் ராணா. இந்த முறையும் ஒய்டாக வீசுறாரு. மீண்டும் ஒரு ஒய்டு வகையில் 1 ரன் கிடைத்திருக்கிறது சீரும் சிங்கம் டீமுக்கு. அடுத்த பந்து இந்த முறை லைனில் வீசினார். மிடில் லைனில் வீசினார். மிடில் ஸ்டம்ப் லைனில் பந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட போச்சு. அதனால் பிளேயரால் சரியாக கணிச்சு ஆட முடியலை. அடுத்த பந்து மீண்டும் ஒரு ஒய்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஒய்டு கிடச்சிருக்குது. ஒய்டு காட்டியிருக்கிறாரு. இந்த ஓவரில் ஒய்டு வகையில் நிறைய ரன்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த பந்து மீண்டும் ஒரு ஒய்டு மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது என்று நினைக்கிறேன். இன்னும் ஓவர் முடியலை. 2 பந்து தான் லீகலாக போட்டிருக்கிறாரு. அடுத்த பந்து இந்த முறை பைசா என்னன்னு தெரில. அம்பேர் பார்க்கணும். இன்னும் பேட்டில் தான் பட்டு போயிருக்குது. எல்பி கொடுத்துருக்காரு. லெக் பை கொடுத்துருக்கிறாரு. ஸோ பேட்டில் பாடலாம் நினைக்கிறேன். அடுத்த பந்து டாட் பால் ஆகிருக்குது. ஐந்தாவது பந்து இந்த முறை அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பில் வந்ததை தூக்கி அடிச்சிருக்கிறது. கொஞ்சம் முன்னால் தான் இறங்கிருக்கு பந்து. ஸோ சேஃபாக போயிருக்குது. லாங்கானில் 1 ரன் எடுத்துருக்குறாங்க பேட்ஸ்மேன்கள். கடைசி பந்து 2வது ஓவரின் கடைசி பந்து. அருண் எதிர்கொள்கிறார். கார்த்திக் டு அருண். இந்த முறை அருண் தூக்கி இருக்கிறாரு. 6 ரன் பார்க்கணும். அங்கே ஒரு கேட்ச் வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டாரு சலாம். கேட்சை பிடிச்சிருந்தா அவுட் பண்ணியிருக்கலாம். முதல் விக்கெட் ஒரு பிரேக் த்ரூ எடுத்திருக்கலாம். 2 ஓவர்கள் முடிந்திருக்கிறது. சீரும் சிங்கம் சீறி கொண்டிருக்கிறது 17 ரன்களுடன். விக்கெட் எதுவும் விழவில்லை. இந்த ஓவரில் கடைசி பந்தில் விக்கெட் விழுந்திருக்கணும். ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க பாயும் புலி ஃபீல்டர்ஸ். மகி 6 ரன்களுடனும் அருண் ராணா 5 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். அடுத்த ஓவரை வீச வருவது துரைமணி. முதல் பந்து அருமையாக ஆடி இருக்கிறார் மகி. ஸ்கொயர் லெக் திசையில் அங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட். 2 ரன்கள் கிடைக்கும். எஸ், 2 ரன்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது மேகம் வேற கருகருன்னு இருக்குது. மழை வருமா? மழை வந்தால் மேட்சை பாழாக்கிறோம். பார்க்கலாம். சீரும் சிங்கம் டீம் சீறி கொண்டிருக்கிறது. மழை மிரட்டி கொண்டிருக்கிறது. அடுத்த பந்து இந்த முறை யாருமே ஒரு ஷாட் அதே திசையில் ஃபீல்டர் பொன்னுசாமி எடுத்து எறிகிறாரு. இந்த முறை பந்து கிராமா ஃபீல்டர் ரீச் ஆயிடுச்சு. அவரும் கரெக்டாக ஃபீல்டிங் பண்ணிட்டாரு. ஸோ 1 ரன் எடுத்துருக்கிறாங்க பேட்ஸ்மேன்கள். அடுத்த பந்து துரைமணி டு அருண். இந்த முறை ஃபைன் லெக்கில் அடிக்கலாம் நினச்சா நான் வைடாக போயிருக்குது. டவுன் தி லெக் சைடு. ஸோ அந்த வைடு காட்டி இருக்கிறாரு.
அடுத்த பந்து இந்த முறை கொஞ்சம் ஷார்ட்டாக வந்தது, தூக்கி இருக்கிறாரு ஸ்ட்ரைட்டாக அருண், சிக்ஸர், 6 ரன்கள். அருமையான ஒரு முதல் சிக்ஸரை விளாசி இருக்கிறார் அருண். எப்பா என்ன ஷாட்டு! சேரும் சிங்கம் டீம் சிறப்பாக சீறி கொண்டிருக்கிறது. 27 ரன்களுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பந்து இந்த முறையும் விளாசி இருக்கிறாரு, ஆனால் ஃபைன் தி ஃபீல்டர் ஒரு ரன் எடுத்திருக்கிறாங்க. ஒரு பிரேக் த்ரூ எடுத்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பாருங்க ஸ்கோர் கிடு என்று உயர்ந்து கொண்டு இருக்கிறது சீரும் சிங்கம் டீமுக்கு. அடுத்த பந்து இந்த முறை அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் வந்தது, தூக்கி இருக்கிறாரு மகி, சிக்ஸரா மாற்ற வர கேட்ச் ஆகிருக்கிறாரு. இந்த தடவை கேட்சை பிடிச்சிட்டாரு சலாம். போன தடவை அருணுக்கு மிஸ் பண்ணார், அந்த தடவை மகிக்கு மிஸ் பண்ணலை. முதல் விக்கெட்டை இழந்திருக்கிறது சீரும் சிங்கம் டீம். பாயும் புலி டீம் முதல் விக்கெட்டை கைப்பற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினால் ஸ்கோர் வேகத்தை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா ஸ்கோர் கிடு என்று உயர்ந்து கொண்டிருக்கிறது. கடைசி பந்து நியூ பேட்ஸ்மேனாக இங்கு திருப்பதி இறங்கியிருக்கிறாரு. கடைசி பந்து இது இல்லை, அங்கே ஒரு க்ளீன் பவுல்டு ஆகிருக்குது, ஆனால் ஐஸ் இல்லை. என்ன ஒரு அதிர்ஷ்டம் பாருங்கள், அருண் ராணா முதல்ல ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க. இந்த தடவை நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா அவருக்கு கை கொடுத்துருக்குது. ஸ்டம்பில் பட்டது பால், ஆனால் பைல்ஸ் கீழே விழுந்தால் தான் அவுட்டு. ஸோ இதில் தப்பிச்சிருக்கிறாரு சீரும் சிங்கம் டீம். ஸ்கோர் கார்டு பார்க்குறீங்க. அடுத்த ஓவரின் முதல் பந்து கார்த்திக் வீசுகிறார். திருப்பதி எதிர்கொள்வார், வைட் மீண்டும் ஒரு ஒய்டை வீசி இருக்கிறாரு. போன ஓவர் நிறைய ஒய்ட் வீசினார், இந்த முறையும் ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த பந்து இந்த முறை லைனில் வந்துச்சு, இல்லை. தொடர்ந்து இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டை கைப்பற்ற நல்லாயிருக்கும், ஸ்கோரை கட்டுப்படுத்த முடியும். இந்த சமயம் சீரும் சிங்கம் டீம் அதிரடியாக விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். எஸ், அதிரடியாக ஆஃப் சைடில் ஒரு கபாட்டில் ஒரு ஷாட் ஆடி இருக்கிறாரு. ஒரு ரன் எடுத்திருக்கிறாரு திருப்பதி. அதிரடி பேட்ஸ்மேன் திருப்பதி. அடுத்த பந்து இங்கே ஒரு வைட், எஸ் வைட் கொடுத்துருக்கிற அம்பையர். மீண்டும் ஒரு வைடை வீசி இருக்கிறாரு கார்த்திக். வைடு வகையில் கொஞ்சம் ரன்களை கொடுப்பதை கட்டுப்படுத்தணும், அப்போ தான் ஸ்கோர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இங்கே மீண்டும் ஒரு வைட் கிடச்சிருக்குது. ஸோ அவங்களும் சிக்ஸர் பவுண்டரிமாக விளாசுறாங்க. இங்கே ஒய்டையும் கொடுத்து தள்ளுறாங்க. பாயும் புலி ஒய்டுகளை கட்டுப்படுத்தினா தான் நன்றாக இருக்கும். பார்க்கலாம். அடுத்த பந்து தூக்கலாம் நினச்சார், இந்த தடவை மிஸ் பண்ணிட்டார் அருண். ஸ்ட்ரைட்டாக ஒரு சிக்ஸர் போன ஓவரில் அடித்த மாதிரி அடிக்கலாம் நினச்சாரு, ஆனால் கரெக்டாக கனெக்ட் ஆகலை. அடுத்த பந்து இந்த முறை அருமையான ஒரு ஷாட் அடிக்கிறாங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்கிறாரு சலாம். 4 ரன்கள் லாங் ஆனில் 4 ரன்கள் மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்கிறாரு. 3 ரன்களை போட்ட விட்டுருக்கிறாங்க பாயும் புலி. ஒரு ரன்னோட கட்டுப்படுத்தியிருக்கலாம். அடுத்த பந்து இந்த முறை சென்சிபிள் ஆடுறாரு அருண், தட்டி விட்டு ஓடுறாரு. ஸ்லிப் நோக்கி பந்து பாய்ந்து செல்கிறது. ஒரு ரன் எடுத்திருக்கிறாங்க. அடுத்த பந்து மீண்டும் ஒரு வைடா கொடுத்திருக்கிறாரு கார்த்திக். ஸோ வைடு வகையில் நிறைய ரன்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் சிங்கம் டீம். 4 ஓவரில் முடிய போது 40 ரன்களை தொட்டி விட்டது. அடுத்த பந்தை தூக்கி இருக்கிறாரு ஸ்ட்ரைட்டாக, ஆனால் 2 ஃபீல்டருக்கு மாற்றியில் பந்து குத்து போகுது. ஒரு ரன் எடுத்திருக்கிறாரு. ஓவர் நிறைவடைகிறது. 4 ஓவர் முடிவில் 38-1. சீரும் சிங்கம் டீம் ஒரு விக்கெட்டை இழந்து 39 ரன்களை எடுத்திருக்கிறார்கள்.
மஹி 9 ரன்களுக்கு அவுட்டு. அருண் அண்ட் திருப்பதி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஓவரை வீச வருவது விவேக். விவேக் நியூ டு வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ். தொடர்ந்து நம்முடைய வில்லேஜ் ஸ்போர்ட்ஸில் இருந்து விளையாடுங்கள். விவேக் இந்த மேட்ச் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் பால் லெக்ஸ் ஸ்டம்புக்கு வந்த பந்து லைட்டாக தட்டி விட்டுருக்கிறாரு. ஒரு ரன் எடுக்கிறாங்க பேட்ஸ்மேன்கள். ஸ்கோர் 40 நெருக்கிருச்சு. அடுத்த பந்து லைனில் வீசினார். காலில் வாங்கியிருக்கிறார் நினைக்கிறேன். ஸோ ரன் எதுவும் இல்லை. இரண்டாவது பால் டாட் பால் ஆக்கியிருக்கிறார் விவேக். வெல்டன். இதே மாதிரி தொடர்ந்து வீசணும். பார்க்கலாம். மூன்றாவது பந்து இந்த முறை ஆஃப் சைடில் ஒரு குடுப்பு கொடுத்துருக்கிறார் அருண். செம ஷாட் அண்ட் 4. 4 ரன்கள் விளாசி இருக்கிறார் அருண். சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அருண். அடுத்த பந்து இந்த முறை வைடு. ரவுண்ட் தி லெக் சைடு போயிடுச்சு. வைட். ப்ரெஷர் ஆன் தி பவுலர். நான் ஒரு 4 கொடுத்துருக்காரு, ஒயிட் கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல கம்பேக்கு. இந்த தடவை அருமையாக பந்து வீசினார். இந்த நிலையில் போட்டிருக்கிறாரு. அடுத்த பந்து தூக்கி இருக்கிறது அருண். 6 மாறுமா? எஸ், மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு 6 மீண்டும் ஒரு 6 விளாசி இருக்கிறார். அசத்தி இருக்கிறார் அருண். செமையா அடிச்சிருக்கிறார்னு சொல்லலாம். அடுத்த பந்து இந்த முறையும் தூக்கலாம் நினைச்சார். ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பால் மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். இந்த ஓவரில் 2 அடிச்சிருக்கிறாங்க. அடுத்த பந்து இந்த முறை லெக் சைடில் திருப்பி இருக்கிறாரு. ஃபைன் லெக் சைடில் ஃபீல்டர் ஓடி போகிறாரு, துரத்துட்டு போகிறாரு. அதுக்குள்ளே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓவர் நிறைவடைகிறது. அடுத்த ஓவரின் முதல் பந்து. ஒரு ரன் எடுத்துருக்கிறாங்க பேட்ஸ்மேன்கள். புலி வீசிக்கொண்டு இருக்கிறது இந்த ஓவரை. மேகம் இருட்டி கொண்டு வருகிறது. மழை வருமா? அடுத்த பந்து ஒயரா வீசி இருக்கிறது புலி. ஆறாவது ஓவர் இது. அடுத்த பந்து விளாசல் அணைச்சாரான எட்ஜ் வாங்கி பேக் சைடில் போகுது. ஓவர் எடுத்திருக்கிறாங்க பேட்ஸ்மேன்கள். அடுத்த பந்து இந்த மாதிரி ஒரு கவர் திசையில் அருமையான ஒரு ஷாட். ஃபீல்டர் மகேஷ் அடித்தார். இல்லைனா 4 போயிருக்கும். பவராக அடித்தார் திருப்பதி. 2 ரன்கள் எடுத்துருக்காங்க.
அடுத்த பந்து புலிட்டோ திருப்பதி. இந்த முறை தட்டி விட்டு ஓடுறாரு திருப்பதி. கவர் திசையில் ஒரு ரன் எடுத்துருக்கிறாங்க. அடுத்த பந்து இந்த முறை தூக்கி இருக்கிறாரு அருண். 6 மாற்றுவாரா? அங்கே ஒரு கேட்ச் வாங்கிட்டு மீண்டும் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு சலாம். அங்கே 4 ரன்கள் வேற எல்லை கோட்டில் விழுந்துச்சு பந்து. ஸோ 4 ரன்கள் வேற கொடுத்துருக்குறாங்க. சேரும் சிங்கம் டீம். என்னாச்சுன்னு தெரியல, வேலை கரண்டு போச்சோ. அந்த கடைசி பால் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பாலாக இருக்குது. ஓவர் நிறைவடைந்திருக்கிறது. 6 ஓவர்கள் முடிந்திருக்கிறது. சீரும் சிங்கம் டீம் சிறப்பாக 63 ரன்களை குவித்திருக்கிறார்கள். ஒரு விக்கெட்டை இழந்து. இது மாதிரி போச்சுன்னா 180 ரன்களுக்கு மேலே போகும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஆனால் மழை அதற்கு வழி விடணும். அடுத்த பந்து, அடுத்த ஓவராக அடுத்த பந்து, முதல் பந்து பவுண்டரி ஆகியிருக்கிறது. கேப்பில் போயிருக்குது. திருப்பதி ஸ்ட்ரைட் அருமையாக ஆடி இருக்கிறார். திருப்பதி 8 பந்துகளில் 11 ரன்களுடன் விளாசி கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து துரைமணி டு திருப்பதி. இந்த முறை லெக்ஸில் அடிக்கிறாரு. ஸ்கொயர் லேக் திசையில். ஒரு ரன் எடுத்திருக்கிறாரு திருப்பதி. அடுத்த பந்து இந்த முறை கிளீன் பவுல்டா? எஸ், அங்கே ஒரு கிளீன் பவுல்டு மிடில் லைனில் போட்டிருக்கிறாரு துரைமணி. சுற்றினாரு அருண், ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு, கனெக்ட் பண்ணலை. ஸோ நம்ம பணம் பார்த்துருச்சு. 2வது விக்கெட்டை இழந்திருக்கிறது சீரும் சிங்கம் டீம். ஆனால் ஸ்கோரு சிறப்பாக இருக்கிறது. ஸோ அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. விக்கெட்டை பற்றி இப்போதைக்கு சீரும் சிங்கம் டீம் கவலைப்பட மாட்டாங்க. ஸ்கோர் திடீரென்று உயர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன் அது மாதிரி உயர்த்துவார்கள் என்று நம்பலாம். மினிமம் 150 ரன்களுக்கு மேலே போகும். நியூ பேட்ஸ்மேன் சிவகுமார் முதல் பந்தை அருமையாக தடுத்து ஆடுகிறார். அடுத்த பந்து துரைமணி டு சிவகுமார். இந்த முறை தடுத்தாட முயன்றார், ஆனால் பந்து பேட்டில் மீட் ஆகலை. டாட் பால். கடைசி பந்து இந்த முறை ஒய்டாக வீசியிருக்கிறாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பு ரொம்ப ஒய்டாக போச்சு. ஒய்டு வகையில் 1 ரன் கிடச்சிருக்குது. சீரும் சிங்கம் டீம் 69 ரன்களை எடுத்திருக்கிறார்கள். 2 விக்கெட்ஸ்களை இழந்து. 7 ஓவர் முடியன்னு ஒரு பால் இருக்குது. 69 ரன்கள் வந்திருக்கிறது. ஓவருக்கு 10 வீதம் அருமையாக ஸ்கோர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சீரும் சிங்கம் டீம். இது மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக 200 ரன்களை கூட தொடலாம். ஏன்னா ஒரு ஓவருக்கு 10 அப்படின்னா 20 ஓவருக்கு 200 தொட அதிக வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அடுத்த பந்தை சுற்றினார் சிவகுமார், ஆனால் கனெக்ட் ஆகலை. டாட் பாலாக இருக்கிறது. அருமையாக பந்து வீசியிருக்கிறார் துரைமணி. ஓவர் நிறைவடைந்திருக்கிறது. 7 ஓவர் முடிவில் சீரும் சிங்கம் 69க்கு 2. அடுத்து ஓவரை வீச வருவது யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் ஓவர் பை ஓவர் சார்ட் போடுறாங்க. 5வது ஓவரில் நிறைய ரன்கள் வந்திருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த ஓவரை விவேக் வீச வருகிறார். முதல் பந்து இந்த ரன்னோட வாய்ப்பு இல்லை.
ரெண்டாவது பந்து இந்த முறை லெக் சைடில் சுற்றினாரு. ஆனால் வந்து லெக் சைடும் பந்து போயிருக்கு. ஸோ ஒயிட் வகையில் ஒரு ரன் கிடச்சிருக்குது. அடுத்த பந்து இந்த முறை ஆஃப் சைடு போகுது. லெக் பை ஆகினு பார்க்கணும். இன்னும் லெக் பை எதுவும் கொடுக்கல. ஸோ ஒரு ரன் கிடச்சிருக்குது. அடுத்த பந்து வெயிட் டு சிவகுமார். இந்த முறை லெக் சைடில் ஃபைன் லெக்கில் ஆடினார். ஆனால் பந்து காலில் பட்டிருக்குது. கரெக்டாக பிக் பண்ணலை. டாட் பால். அடுத்த பந்து இந்த முறையும் ஃபைன் லெக்கில் ஆடுறாரு. ஆனால் பந்து காலில் தான் படுது. பந்தை கனெக்ட் பண்ண தான் அந்த சைடு போகும். பந்து கொஞ்சம் லைனில் வருது. அடுத்த பந்து இந்த முறை இதாகுமா? எட்ஜ் ஆகிருக்கான்னு தெரில. பார்க்கலாம். எட்ஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இரண்டு ரன்கள் எடுத்திருக்கிறாங்க பேட்ஸ்மேன்கள். அடுத்த பந்து இந்த முறை மீண்டும் ஒரு வைட் கிடச்சிருக்குது. டவுன் தி லெக் சைட் பந்தை வீசி இருக்கிறாரு மேக். கடைசி பந்து 8வது ஓவரின் கடைசி பந்து டாட் பாலா. எஸ், டாட் பாலாக இருக்குது. ஓவர் நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த ஓவரை வீச வருவது நியூ பவுலர் நவீன். திருப்பதி 13 ரன்களுடனும் சிவகுமார் 2 ரன்களுடன் களத்தில் உள்ளனர். முதல் பந்து முடிஞ்சிச்சு. ஸ்கோர் கார்டை அங்கே போட்டு மறைச்சிட்டாங்க. முதல் பந்தில் ஒரு ரன் ஓடினாங்களா? எஸ், ஓடி இருக்கிறாங்க. அடுத்த பந்து நவீன் டு சிவகுமார். இந்த முறை அருமையான ஒரு ஷாட் ஆடி இருக்கிறார் சிவகுமார். மிட் விக்கெட் திசையில் அடிச்சிருக்கிறாரு. சலாம் ஃபீல்டர். ஒரு ரன் எடுத்திருக்கிறாங்க பேட்ஸ்மேன்கள். அடுத்த பந்து திருப்பதி எதிர்கொள்கிறார். இந்த முறை லெக் சைடில் விளாசினார் திருப்பதி. ஸ்கொயர் லேக் திசையில் ஒரு ரன் கிடைக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ரன் கிடச்சிருக்குது. அடுத்த பந்து இந்த முறை இறங்கி சுற்றுறாரு. அவுட்டான்னு பார்க்கணும். எஸ், அம்பையர் அவுட் கொடுத்துருக்கிறாரு. ஸ்டம்ப்டு அவுட். சிவகுமார் விக்கெட்டை இழக்கிறாரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறது சீரும் சிங்கம் டீம். 3வது விக்கெட்டை இழந்திருக்கிறது. இருந்தாலும் ஒரு ரன்கள் வந்துருச்சு. 9 ஓவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 ரன்கள் நெருக்கிட்டாங்க. சிவகுமார் 3 ரன்களுக்கு அவுட். அடுத்து நியூ பேட்ஸ்மேனாக களமிறங்குவது அழகர். சீரும் சிங்கம் டீம் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது மாதிரி ஸ்கோர் போச்சு அப்படின்னா 150 ரன்கள் 180 ரன்களை கூட தொடரலாம். பார்க்கலாம். இப்போ தான் கொஞ்சம் ரன் கட்டுப்படுத்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு வீதம் போய்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் உடஞ்சிருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்து பேட்ஸ்மேன் இல்லை சின்ன ஆனாங்கன்னா ஸ்கோர் கிடுகிடுவென்று போகும். அதே சமயம் விக்கெட்டை எடுத்தாங்க அப்படின்னா ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அடுத்த பந்து
நவீன் டு அழகர், நியூ பேட்ஸ்மேன் அழகர். முதல் பந்து தடுத்தானார், ஆனால் கேட்ச் ஆகிருக்கிறாரு, அவுட்டு. முதல் பந்திலேயே அவுட் ஆகி வெளியேறுகிறார் அழகர். தொடர்ந்து 2 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தி இருக்கிறார் நவீன். ஹாட்ரிக் எடுக்க வாய்ப்பு. அடுத்த பந்தில் ஒரு விக்கெட் விழுந்தா ஹாட்ரிக். கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சு. அடுத்தும் ஆடலாம் நினச்சாரு. டாப் ஆஃப் தி பேட்டில் பட்டு மேலே பந்து கொஞ்சம் மேலே எழுப்பி போச்சு. கரெக்டாக ஃபீல்டர்கிட்ட போயிடுச்சு. ஆஃப் சைடில் பாயிண்ட் சைடில் ஃபீல்டர்கிட்ட போயிடுச்சு. விவேக் அருணாக கேட்சப் பண்ணார். அடுத்த பந்து நியூ பேட்ஸ்மேன் இங்கே கிஷோர் களம் இறங்கியிருக்கிறாரு. திருப்பதி அந்த ஸ்ட்ரைக்கில் வந்திருக்கிறாரு. ஸோ அடுத்திருக்கிறாரு. அந்த 4 ரன்கள் கிடைக்குமா? எஸ், கிடச்சிருக்குது. ஹாட்ரிக் பாலில் 4 ரன்களை விளாசி இருக்கிறார் திருப்பதி. ஓவர் நிறைவடைகிறது. 9 ஓவர் முடிவில் 81க்கு 4. சீரும் சிங்கம் டீம் 9 ஓவர்களில் 81 ரன்களை விளாசி இருக்கிறார்கள். 4 விக்கெட்ஸை இழந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 பேர். ஸோ 8 விக்கெட்ஸ். இன்னும் 4 விக்கெட்ஸ் வீழ்த்துனா பாயும் புலி அடுத்து பேட்டிங் பண்ணுவாங்க. சீக்கிரமாக 4 விக்கெட்ஸ் போச்சுன்னா பேட்டிங் 2வது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் கொஞ்சம் விக்கெட் நிலைக்கு ஆடினாங்க. இப்போ கொஞ்சம் சரிக்கு இருக்கிறாங்க சீரும் சிங்கம் டீம். இருந்தாலும் இது ஒரு நல்ல ஸ்கோர். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. சீரும் சிங்கம் டீம் கடைசி மேட்சை விளாடுறாங்க. கடைசி மேட்சில் வின் பண்ணால் நல்லா இருக்கும். பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு வின் பண்ணியிருக்கிறாங்க. 2 வின் பண்ணால் சீரீஸ் 2-3 இழந்தால் கூட நன்றாக இருக்கும். 1-4 இழந்தால் நன்றாக இருக்காது. ஸோ அதை தான் இங்கே பண்ண பார்ப்பாங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற தீவிரமாக இருப்பாங்க. அதே மாதிரி போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் விக்கெட்டு விடாமல் கொஞ்சம் விளையாடணும். வியூவர்ஸ் தொடர்ந்து நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. நிறைய T20 மேட்ச்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த சீரீஸ் இந்த மேட்சோட நிறைவடைஞ்சிடும். அடுத்து நியூ சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும். அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார் கிஷோர். 2 பந்துகளில் 3 ரன்களை விளாசி இருக்கிறார். சலாம் இந்த ஓவரை அருமையாக வீசியிருக்கிறார். ஏன்னா வைடு எதுவும் போடாமல் வீசியிருக்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருந்தோம் அங்கே ஒரு வைடை போட்டிருக்கிறாரு. வைடு வகையிலையும் சீரும் சிங்கம் டீமுக்கு ரன்கள் வந்து கொண்டு இருக்கிறது. பவுண்டரியில் வருது, சிக்ஸரும் வருது, வைடு வருது. அதே சமயம் விக்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போகுது. சீரான கிரிக்கெட் போய் கொண்டு இருக்கிறது. புலியும் கொஞ்சம் அருமையாக தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த கேட்சுகளை மிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபீல்டிங்லேயும் ரன்களை கொடுத்துருக்காங்க. பவுண்ட்ரிக்கு தடுக்காமல் விட்டுருக்காங்க. கைக்கு வர பந்தை தடுத்தா நல்லா இருக்கும். பேசிக்காக உள்ளதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் தவிர்க்கணும். ஓவர் நிறைவடைந்திருக்கிறது. 10 ஓவர் முடிவில் சீரும் சிங்கம் 88க்கு 4. சீரும் சிங்கம் டீம் பேட்ஸ்மேன் திருப்பதி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 16 பந்துகளில் 21 ரன்களை எடுத்திருக்கிறார். அதிகபட்சமாக அருண் 31 ரன்கள் அடித்தார். அவுட் ஆகியிருக்கிறார். அடுத்த ஓவரின் முதல் பந்து துரைமணி டு திருப்பதி. சுற்றினார். காலில் வாங்கிட்டார் நினைக்கிறேன். லெக் ஸ்டம்ப் லைனில் வந்துச்சு. லெக் ஸ்டம்பில் போடப்பட்ட பந்து கரெக்டாக கவனமாக பந்தை பார்த்து திருப்பணும். அவர் சுற்றினார். கொஞ்சம் லெக் ஸ்டம்புக்கு வெளியே போகணும்னு நினச்சார் போல். ஸோ கனெக்ட் ஆகலை. அடுத்த பந்து இந்த கனெக்ட் பண்ணிட்டாரு. ஸ்ட்ரைட் ஆடி இருக்கிறாரு.
லாங் ஆன் திசையில் பந்து போயிருக்கிறது. 4 ரன்கள். 2 ஃபீல்டர் ஓடி வந்தாங்க, தடுத்துருக்கலாம். பந்து குத்தி 1 பவுன்ஸ் ஆச்சு, அதை பிடிச்சிருக்கலாம். ஆனால் கணிக்க தவறிட்டாங்க ஃபீல்டர்ஸ். ஸோ அந்த பந்து பவுண்டரிக்கு பாய்ந்து விட்டது. சீரும் சிங்கம் டீம் சிறப்பாக சீறிக்கொண்டிருக்கிறது. 92 ரன்களுடன் 4 விக்கெட்ஸ்களை இழந்து. அடுத்த பந்து இந்த முறை யாருமே வீசியிருக்கிறார் துரைமணி. ஆஃப் சைடில் ஆடலாம் நினைச்சாரு திருப்பதி, ஆனால் கனெக்ட் ஆகலை. அடுத்த பந்து துரைமணி டு திருப்பதி. இந்த முறை ஒன்று போல நினச்சாரு, ஆனால் போடலை நினைக்கிறேன். ஆக்ஷன் மிஸ் ஆகியிருக்கிறது. ஸோ பால் கிடையாது. அடுத்த பந்து மீண்டும் ஒரு ஷாட் ஆடி இருக்கிறார் அதே திசையிலேயே. 4 ரன்கள். மீண்டும் ஒரு 4 ரன்கள் கிடைத்திருக்கிறது. இந்த இடம் மிஸ் பண்ணிட்டாரு நவீன். பிடிச்சிருந்தா ஒரு 3 ரன்களை சேவ் பண்ணியிருக்கலாம். 2 பவுண்டரிகள் இந்த ஓவரில் வந்திருக்கிறது. அடுத்த பந்து மீண்டும் ஒரு ஷாட் அதே திசையிலேயே. மீண்டும் ஒரு 4 ரன்கள் ஸ்டேட்டில். செம ஷாட் ஆடி இருக்கிறார் திருப்பதி. கடைசி பந்து இறங்கி சுற்றினார். இதோட ஸ்டேட்டை தூக்க பார்த்தார், ஆனால் கனெக்ட் பண்ணலை. டாட் பால். ஓவர் நிறைவடைந்திருக்கிறது. சீரும் சிங்கம் டீம் 11 ஓவர் முடிவில் 100க்கு 4 100 ரன்களை அடித்திருக்கிறார்கள். இந்த 9 ஓவர் இருக்குது. இதே மாதிரி போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 100 ரன்கள் வரும். அடுத்த ஓவரை வீச வருவது நவீன். ஏற்கனவே ஒரு ஓவர் வீசி 7 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்ஸை கைப்பற்றி இருக்கிறார். ஒரே ஓவரில் 2 விக்கெட்ஸ் தொடர்ந்து எடுத்தார். இங்கு லாங் ஆனில் ஒரு ஷாட் அருமையாக ஆடி இருக்கிறார் கிஷோர். 2 ரன்கள் எடுத்திருக்கிறாரு. திருப்பதி 33 ரன்களுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார். நாட் அவுட். செம்மையாக விளையாண்டுருக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னா 22 பந்துகளை தான் சந்தித்திருக்கிறார். அடுத்த பந்து இங்கு டாட் பாலாக இருக்குது. ஸ்கொயர் லெக்கில் ஆடலாம் நினச்சாரு கிஷோர், ஆனால் பந்து கரெக்டாக கனெக்ட் ஆகலை. அடுத்த பந்து இந்த இடம் ஆடி இருக்கிறாரு. பந்து எட்ஜ் வாங்கி பேக் சைடு போயிருக்குது. பாயிண்ட் லெக்கில் ஆடினார். எட்ஜ் வாங்கி பேக் சைடு போயிருக்குது. ஓரம் எடுத்துருக்கிறாரு பேட்ஸ்மேன். அடுத்த பந்து நவீன் டு திருப்பதி. இந்த முறை வைட் வீசி இருக்கிறார் நவீன். வைட் வகையில் 1 ரன் கிடைத்ததுடன் 104 ரன்கள் கிடைக்கும். 104 ரன்கள். ஓகே ஜோட் இழந்து ஸ்போர்ட்ஸ் வியூவர்ஸ் தொடர்ந்து நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போலாம் லைவ் போட்டாலும் சரி தான், வீடியோ போட்டாலும் சரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே ஒரு அருமையான ஷாட் ஆடி இருக்கிறார் திருப்பதி. லாங் ஆஃபில் 1 ரன் எடுத்திருக்கிறாரு. அடுத்த பந்து நவீன் டு கிஷோர். இந்த முறை வைட். மீண்டும் ஒரு வைடாக வீசி இருக்கிறார் நவீன். அவுட் சைட் லெக் ஸ்டம்புக்கு வெளியே போகுது. ஸோ
வைட் கொடுத்துருக்கிறார் அம்பையர். இன்னும் இந்த ஓவரில் 2 பால்ஸ் மீதி இருக்கிறது. நவீன் டு கிஷோர். ஒரு விடால் ஆடி விட்டு ஓடுறாரு. ஓரம் எடுத்துருக்கிறாரு கிஷோர். சீரும் சிங்கம் டீம் 107 ரன்களுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 4 விக்கெட்ஸ் போயிருக்குது. திருப்பதி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 23 பந்துகளில் 34 ரன்கள். கிஷோர் 8 பந்துகளில் 7 ரன்கள். தொடர்ந்து இதே மாதிரி இந்த விக்கெட் நினைச்சிங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். தூக்கி இருக்கிறாரு ஸ்ட்ரைட்டா. திருப்பதி 4 ரன்கள். மீண்டும் லாஸ் இருக்கிறார். அதிரடி பேட்ஸ்மேன் 38 ரன்களை நெருக்கிட்டாரு. 50 தொற்றுவாரான்னு பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கிறது. சீரும் சிங்கம் சிறப்பாக சீறிக்கொண்டிருக்கிறது. அடுத்த ஓவரை வீச வருவது புலி. கிஷோர் எதிர்கொள்வார். புலி 2 ஓவர் வீசி 16 ரன்களை விட்டுக் கொடுத்திருக்கிறது. 3வது ஓவர் முதல் பந்து. இந்த தடவை மிட் விக்கெட் திசையில் அருமையாக ஒரு ஷாட் ஆடி இருக்கிறார் கிஷோர். ஓரம் எடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன்கள். அடுத்த பந்து வைடா வீசி இருக்கிறது புலி. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போச்சு. ஸோ வைட். அடுத்த பந்து இந்த முறை விளாசுவாரா. 50 நெருக்குன்னா ஒரு 6-4 அடித்தா போதும். அங்கே கிளீன் பவுல்ட் ஆகிருக்கிற இன்சைட் ஏஜ் அண்ட் பவுல்டு. திருப்பதி அவுட். சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார். ஆனால் இன்சைட் ஏஜ் வாங்கி அவுட் ஆகியிருக்கிறார். கிளீன் பவுல்டு. இங்கு மழையும் தூறிக்கொண்டு இருக்கிறது. போல்டு இல்லையோ. நாட் பால். அடுத்த பந்து இப்போ தான் போல்ட் ஆகியிருக்கிறாரு. போன பால் போல்டு சொன்னோம். பவுல்டு மாதிரி தெரிஞ்சுதான் இந்த பாலில் போல்ட் ஆகியிருக்கிறாரு. மழையும் தூறி கொண்டிருக்கிறது. மழை வேகமாக பிடிச்சிருச்சு. இங்கே பாருங்க. இந்த மழை இவ்வளவு பெஞ்சிருக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ள மழையை பாருங்க. இந்த வெளுத்து கட்டி இருக்கிறது. ஸோ மேட்ச் நடத்துறது கஷ்டம்தான். Seerum Singham won the toss and elected to bat first. மழை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ரெயின் டிலே. கண்டிப்பாக இதுக்கு மேலே விளையாட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ச் ட்ராவ் ஆகும். ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே நேயர்களே, நெக்ஸ்ட் அடுத்த சீரீஸில் உங்களை சந்திக்கிறோம். ஏன்னா இதுக்கு மேலே விளையாட வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து ஒரு 5 மணி நேரம் தாண்டானா அடுத்து விளையாட முடியும். ஸோ கண்டிப்பாக பிளேயர்ஸ் எல்லாத்தையும் இது விரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த மேட்ச்சில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ். தொடர்ந்து நம்முடைய சேனல். இந்த மேட்ச் மழையால் பாதிக்கப்பட்டுருச்சு. மிகவும் வருந்துகிறோம். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்சில் உங்களை சந்திக்கிறோம். மழை வழிவிட்டதுன்னா சிறப்பாக ஒரு மேட்சை போடலாம். நெக்ஸ்ட்டு சீரீஸ் எப்போன்னு இன்னும் முடிவாகலை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் காத்திருக்கிறது. நெக்ஸ்ட்டு சீரீஸில் இதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறோம். தொடர்ந்து நம்முடைய சேனல். பாய்.